காவேரி வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க, ஏன் தாத்தா இதை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. விஜய் வந்தும் கேட்குறாரு, என்ன தாத்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, உன் அப்பா இறந்தோடனே வந்து உன்னோட சொத்துக்களை நான் ஒப்படைக்கல உன்கிட்ட. ஏன்னா நீ பொறுப்பு இல்லாமல் இல்லை. நீ நல்லா தான் கம்பெனிலாம் பார்த்துக்கினேன். இருந்தாலும் ஏன் நான் ஒப்படைக்கலைன்னா, உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலை, உனக்குன்னு வந்து ஒருத்தி வரல இல்லையா, அதனால தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதனால உன் சொத்துக்கெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. உடனே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேட்டு உனக்கு கவலையே இல்லை வந்து விஜய், இதுக்கப்புறம் எந்த டிசிஷனும் வந்து நீ தாத்தா கிட்ட கேட்க வேணாம், என்கிட்ட கேட்க வேணாம். ஆனால் காவேரி நீயும் சேர்ந்து தான் டிசிஷனில் எடுக்கணும்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, காவேரி பேர்லேயே சேர்த்து தான் எழுதியிருக்கேன், காவேரியும் நீயும் சேர்த்து தான் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. எதுக்காக காவேரி பேர் சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. காவேரி யார்? இந்த வீட்டு மருமக, விஜயோட பொண்டாட்டி, அவள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவளுக்கு பொறுப்பு கொடுத்தா தானே அவள் செய்வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவள் எங்கள் பொறுப்புலாம் கரெக்டாக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது எப்படி செய்ய மாட்டா, ஒரு இடத்தையே விற்றுருக்கா அப்படின்னும் போது அவள் செய்ய மாட்டாளா, அவளுக்கு எல்லாமே தெரியும், அவள் கண்டிப்பாக பார்த்துப்பா, அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே. உடனே வந்து விஜயோட வந்து சித்தப்பா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, என் பையன் அப்போலேருந்து வந்து கம்பெனிக்கு போகணும்னு கேட்குறான், அதுக்கு வந்து பண்ண முடியல, ஆனால் இப்போ வந்து காவேரிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இங்கே பாருப்பா, உன் பையன் வேறு, நாங்கள்லாம் வேறு, நாங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே வேறு. ஆனால் வந்து விஜய்க்கு காவேரி தான் பொண்டாட்டி, அதனால் அவன் கூட அவள் தான் எல்லாமே செய்யணும், புரியுதா? தேவையில்லாமல் எல்லாம் பேச வேண்டியது வச்சுக்காதீங்க, அவன் சொத்து அவன்கிட்ட கொடுக்குறேன், உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்து காவேரி வந்து, தாத்தா வேணாம் தாத்தா, நான்லாம் எப்படி தாத்தா அதெல்லாம் பார்த்துக்க முடியும், எனக்குலாம் அந்தளவு தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்கிறா. அவளே சொல்கிறா பாருங்க அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, நீ தாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், புரியுதா? அவனே பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் நீ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், அதனால் வந்து நீ இதெல்லாம் பார்த்துப்பேன நம்பிக்கை இல்லை, தாத்தா மேலே நம்பிக்கை வந்து உனக்கு இருக்கா இல்லையா, நான் நல்லது தானே பண்ணுவேன், உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் நீ வந்து அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து காவேரி கிட்ட வந்து விஜய் போய் பேசுகிறாரு. என்னதான் நினச்சிட்டு இருக்க மனசில், தாத்தாவை எப்படியோ வந்து நீ வந்து நல்லா பேசி இந்த மாதிரி வந்து உன் மேலே நம்பிக்கை வர வச்சிட்டல, இந்த சொத்தெல்லாம் வேணும் தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்க, சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, உங்கள் சொத்துலாம் எனக்கு தேவையே கிடையாது, இங்கே பாருங்கள், தாத்தா வந்து நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும், வந்து உங்களோட பொண்டாட்டி நான் தான் அப்படின்ட்டு தான் எழுதி வச்சுருக்காரு. 10 மாத கதையெல்லாம் அவருக்கு தெரியாது, நம்ம அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக எழுதி வச்சிருக்க மாட்டார். இப்போ சொல்கிறேன், இந்த 10 மாதம் கழித்து நான் எப்படி போகிறனோ அப்படியே வந்து உங்கள் சொத்துக்கெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும், நான் எங்கே சைன் பண்ண சொல்கிறீங்களோ நான் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து என்கிட்ட காசு கொடுத்தீங்க நான் நடிக்கிறதுக்கு, அந்த நடிப்பை நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த சொத்தோ வந்து எனக்கு பணமோ உங்களோட கம்பெனி எதுவும் எனக்கு தேவையில்லை, புரியுதா? தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒன்று பண்ணுங்கள், நான் இந்த சொத்தெல்லாம் வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வேணால் எப்பவும் போல் போடுங்க, நான் வேணால் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. உடனே வந்து செமையாக முறைக்கிறாரு. ஏங்க நான் உங்கள் வானிலை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே பாருப்பா, நம்ம கம்பெனி வைஸாக வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம கம்பெனி வைஸாக நீயும் வந்து காவேரி தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா காவேரி எதுக்கு தாத்தா, டே இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவள், எல்லாத்துக்கும் வந்து அவளையும் கூட்டிகிட்டு போ, அவள் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, ஐயோ இப்படி பண்ணுறாரு தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இங்கே நிவின் என்ன பண்ணுறாரு, குமரன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் ஃப்ரெண்டோட கம்பெனி வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ட்ரெஸ் டிசைனர் வேணும், நீங்களும் வந்து உங்கள் ஒய்ஃபும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பிஸ்னஸ்லாம் இருந்ததுன்னா நாங்களுக்கு பெரிய ஆர்டர்லாம் நிறைய வரும், அதனால் வந்து கண்டிப்பாக கங்கா ரொம்ப சந்தோஷப்படுவா, ரொம்ப தேங்க்ஸ்டா நிவினே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதோட முடியுது.